உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்று 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அதற்கு நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஈஸ்டர் தாக்குதலுக்கான நினைவேந்தல் நிகழ்வும் நடைபெற்றது. மட்டக்களப்பு அரசடி கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள ஈஸ்டர் படுகொலை ஞாபகார்த்த தூபியில் இன்று காலை மட்டக்களப்பு சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. குண்டு தாக்குதலில் உயிரிழந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். இதன்போது நினைவு தூபியில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் பணிப்பாளர் புகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறவுகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை உறுதி செய், குற்றவாளிகளை பொறுப்பு கூறுவதற்கு வலியேற்பது, ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்புமிக்க வெளிப்படைத்தன்மையான விசாரணை வேண்டும் போன்ற சுலோகங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதல் நினைவஞ்சலி இடம்பெறும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தினர், போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் 7ஆம் ஆண்டு நிறைவையொட்டி மட்டக்களப்பில் பல்வேறு நிகழ்வுகள் பலத்த பாதுகாப்பு மத்தியில் நடைபெற்றது. மட்டக்களப்பு நகரில் காந்தி பூங்காவில் உள்ள உயிர்த்த ஞாயிறு படுகொலை ஞாபகார்த்த தூபியில் இன்று காலை மட்டக்களப்பு மாவட்ட மாநகர சபையின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி முதல்வர் தினேஷ் உட்பட மாநகர சபை உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். இதன்போது நினைவு தூபியில் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. Kalau sudah hati terima.
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் அன்றைய நாளிலே 2019ஆம் ஆண்டு 21ஆம் தேதி இந்த தற்கொலை தாக்குதலில் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். இவ்விதமாக இது மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல முழு தேசத்துக்கும் ஒரு அடையாளமாக இந்த இரத்த சாட்சியின் மரணம் ஒரு பதிவிடப்பட்ட ஒரு நிகழ்வாக மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. மறுபடியும் நாங்கள் இந்த 2026ஆவது ஆண்டிலே இந்த நாளிலே நாங்கள் அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் நேரம் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். இரத்த சாட்சியாய் விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில். ಏನು ಅರ್ಜಿ ಕೊಂಡಿರ್ಬೇಕು ಹಂಗೆ ಎಟ್ಟರಿಗೆ ಆಟ അറിയണ്ടല്ലോ കാലയില വന്ന வணக்கம். நாங்கள் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற 2019ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மட்டக்களப்பு உள்ளிட்ட இலங்கையின் பல பாகங்களிலே நடாத்தப்பட்ட ஒரு விளைச்சத்தனமான கொடூர குண்டு தாக்குதல் மூலம் நமது இலங்கை திருநாட்டிலே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. அந்த விளைச்சத்தனமான தாக்குதலின் 7வது ஆண்டு நிறைவு இன்று அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாநகர சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த இறந்த ஆத்மாக்களுக்கான இந்த நினைவு ஆலயத்திலே தற்பொழுது எங்களுடைய கௌரவ மாநகர முதல்வர், பிரதி முதல்வர் மற்றும் ஏனைய கௌரவ உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஊடக நண்பர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு நாங்கள் இன்று அவர்களுக்கான அந்த ஆத்ம சாந்தி பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். எதுவாறு இருப்பினும் இந்த தாக்குதல் ஒரு விளைச்சத்தனமான தாக்குதல் இலங்கையே ஒரு உலுக்கிய ஒரு பெரிய கொடூர ஒரு சம்பவமாக இடம்பெற்றிருந்தது. 7 ஆண்டுகள் கடந்தும் இந்த கொடூர தாக்குதலை நடாத்திய அந்த கும்பல் இதுவரையிலே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படவில்லை. இறந்த அந்த உறவினர்கள் இன்றும் இந்த வேதனையிலே இருந்து மீளாத துயரிலே இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆட்சி மாற்றம் ஒன்று இந்த நாட்டிலே இடம்பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு வருகை தந்திருந்தார்கள், இந்த ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள். இருந்தும் அவர்கள் இந்த ஆட்சியின் கூட ஏனைய சென்ற ஆட்சிகளைப் போன்றே ஒரு நெகிழ்வுத்தன்மையை காட்டிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறார். எனவே இந்த நாட்டினுடைய மதிப்புமிக்க கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் ஒரு வினயமான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த மிலேச்சத்தனமான கொடூர தாக்குதலை நடாத்தியிருந்த அந்த கும்பல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். 7 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த தாக்குதல் மூலம் உயிரிழந்த அந்த உறவினர்களுக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையின் சார்பிலும் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இந்த வேளையிலும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அரசாங்கம் இதற்கான ஒரு துரித நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இதற்கான நீதி வழங்கி அந்த உறவினர்களின் மனம் ஓரளவிற்கேனும் சாந்தி அடைவதற்கு
இந்த ஜனாதிபதி அவர்கள் இதற்கான ஒரு விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் இன்றைய தினம் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று 7வது ஆண்டு நினைவு தினமாகும். இந்த நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்காக மட்டக்களப்பு மாநகர சபையினால் அமைக்கப்பட்டுள்ள அந்த நினைவு தூவியிலே இங்கே கூடியிருக்கின்ற எமது மாநகர சபையின் கௌரவ பிரதி முதல்வர், கௌரவமான உறுப்பினர்கள் மற்றும் எமது ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு இங்கே எமது வந்து இந்த இறை வணக்கத்தை ஜெபித்து தந்திருக்கிற பாஸ்டர் யூனியனின் தலைவர் அவர்கள் எல்லோருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இந்த குண்டு தாக்குதலிலே மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் 14 சிறுவர்கள் உட்பட 31 நபர்களும் இறந்ததோடு 80 பேர் காயத்துக்குள்ளாகி இருந்தார்கள். அவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி இந்த இடத்திலே இங்கே கூடியிருக்கிற நாங்கள் இந்த நினைவாலயத்திலே மெழுகுதிரி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி அவர்களின் ஆத்ம சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். மட்டக்களப்பில் இப்படி இது நடந்திருந்தாலும் கூட கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளிட்ட ஏனைய நட்சத்திர ஹோட்டல்களிலும் இத்தகைய இந்த குண்டுந்தாக்குதல்கள் நடைபெற்று மரணமடைந்தும் காயமடைந்தும் உள்ளன. எது எப்படியாகி இருந்த போதிலும் எமது மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே இங்கே காயமுற்றிருக்கிறவர்கள் என்று இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு அங்கவீனமுற்று விசேட தேவையுடையவர்களாக கணிக்கப்பட்டு அதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் நாங்கள் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிற நேரத்திலே அத்தகையவர்களும் அந்த வலிகளிலிருந்து மீண்டு அவர்களின் சாதாரண வாழ்வியலுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இறைவனை இன்று பிரார்த்தனை செய்கின்றோம். இத்தகைய இந்த செயற்பாடுகளினால் நாங்கள் வேண்டுவது, இந்த செயற்பாட்டுக்கு காரணமாக இருந்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு நீதி விசாரணை செய்யப்பட்டு அது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் போதுதான் இந்த இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்பதோடு இந்த ஈவு இரக்கமற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் காயமிட்டவர்களும் மீண்டு அவர்களும் தங்களது மன வலிமையிலிருந்து மீட்சி கொள்வார்கள் என்பதுதான் உண்மையாகும். நீதியான நியாயமான வெளிப்படைத்தன்மையாக ஒரு நீதியை வேண்டி நாங்கள் இருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வளவு காலமும் அரசு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்து வருகின்ற போதிலும் அத்தகைய செயல்களை செய்தவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த இடத்தில் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.